எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த டீம் பார்க்க போகிறோம்னா ஐபிஎல்ல நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸில் போன வாட்டி நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. இந்த வாட்டி அந்த பிரச்சனைனா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க கேப்டன் ரிஷப் பந்த் மறுபடியும் வந்துட்டார் இந்த ஒரு. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டீம் இந்த வாட்டி ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் போன வருஷம் கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக விளையாடுவேன்ட்டு வந்துட்டார். பிசிசிஐ வந்து என்சிஏ வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க பிசிசிஐட்ட. ரிஷப் பந்த் வந்து ஃபுல்லி ஃபிட்டுன்ட்டு. ரிஷப் பந்த் வந்து அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கேம்பில் வந்து ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிட்டாரு. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரிஷப் பந்துக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து டேவிட் வார்னர் இருக்கார், பிருத்வி ஷா இருக்கார், யாஷ் டால் யங் டேலண்ட் இந்தியன் அவர் யாஷ் டால் இருக்கார், ஷெயின் ஓப் இருக்கார். இந்த வாட்டி அவர் ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க ஷெயின் ஓப்பை. அப்புறமேட்டு முக்கியமான பேட்ஸ்மேன் ஹரி ப்ரூக் வந்து இன்றைக்கி தான் வந்து விட்ரான் வாங்கினார் ஐபிஎல்லேருந்து. ஹரி ப்ரூக் வந்து இந்த சீசன் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்காண்டி விளையாட மாட்டாராம். ஹரி ப்ரூக் வந்து விட்ரான் வாங்கியிருக்காரு இந்த ஐபிஎல்லேருந்து. இன்றைக்கி தான் வந்து ஐபிஎல்லேருந்து விட்ரான் வாங்கியிருக்காரு ஹரி ப்ரூக்கு. ஹரி ப்ரூக் வந்து இந்த வாட்டி ஐபிஎல் விளையாட மாட்டார் டெல்லி கேபிட்டல்ஸ்காண்டி. ஏன்னா அவர் இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸ்லேயே அவர் வந்து விட்ரான் வாங்கிட்டார். இப்போ ஐபிஎல்லேருந்து மறுபடியும் விட்ரான் வாங்கியிருக்காரு. அவருக்கு என்னன்னு தெரில, அதனால் ஐபிஎல்லேருந்து அவர் வந்து விட்ரான் வாங்கிட்டார். அடுத்தது வந்து ரிக்கி போய் அவர் இருக்கார். பேட்டர்ஸ் இருந்தால் இவங்க தான் அவங்களுக்கு பேட்டர்ஸு. அப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸ் ஸ்டெப்பர்ஸ், அவரும் நல்லா பேட்டிங் ஆடுவார். அவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அவர் போன வாட்டி மும்பையில் இருந்தார். இந்த வாட்டி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆக்ஷனில் வந்து அவர் வாங்கியிருக்காங்க. டெல்லியை பொறுத்தவரையும் பேட்டிங் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வந்து ஆல்ரவுண்டர் போவோம். ஆல்ரவுண்டர் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. ஆல்ரவுண்டர் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. அக்ஷர் பட்டேல் இருக்கார், மித்தன் மார்ஷ்னா மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கிங்க, கழட்டி கொடுத்துருவார் மேட்சை கையில். அதனால் மித்தன் மார்ஷுங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான பேட்ஸ்மேனு. மித்தன் மார்ஷை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா மித்தன் மார்ஷ் வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா போட்டு பிரிக்க ஆரம்பித்தாருன்னா அவரை ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். போன வாட்டி ஐபிஎல் நல்லா தான் விளையாண்டார். இந்த வாட்டி வந்து இன்னும் நல்லா விளையாடணும். ஏன்னா செம்ம ஃபார்மில் இருக்கார் இந்த வாட்டி. ஏன்னா வேர்ல்ட் கப்லேயும் ரன் அடிச்சிருக்காரு. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக நடந்த நியூசிலாண்டு சீரீஸ்லேயும் பொழந்து எடுத்துருக்காரு மனுஷன். அவங்களுக்கு 2020 ஆஸ்திரேலியாவோட 2020 கேப்டனே வந்து மித்தன் மார்ஷ் தான். மித்தன் மார்ஷ் வந்து ஒரு நல்ல ரோல் ஆடுவார் இந்த வாட்டி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. அப்புறமேட்டு லலித் யாதவ் அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் சுமித் குமார் அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் வச்சுருக்காங்க. டெல்லி வந்து பேட்டிங்கும் ஆல்ரவுண்டரும் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. டெல்லி வந்து இத்தனை வாட்டி வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போன வாட்டியும் குவாலிஃபை ஆகலை. இந்த வாட்டியாச்சும் டெல்லி வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுதா என்னன்னு தெரில. ஏன்னா அவங்களோட மெயின் பிளேயர் ரிஷப் பந்த் வந்துட்டார். அதனால் அவர் எப்படி கண்டிப்பாக இந்த வாட்டி டெல்லியை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவார். பார்ப்போம் டெல்லி வந்து இந்த வாட்டி குவாலிஃபைட் ஆகுதான்ட்டு. அடுத்து வந்து டெல்லியோட பவுலிங் யூனிட் பார்ப்போம். பவுலிங் யூனிட்டும் டெல்லி வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. யார் இருக்காங்கன்னா ஆண்ட்ரே நோக்கியா இருக்கார், குல்தீப் யாதவ் இருக்கார். அப்புறம் லுங்கிடி வாங்கியிருக்காங்க இந்த வாட்டி ஆப்ஷனில். அப்புறம் இந்தியன் பவுலர்ஸ் மெயினான பவுலர் வந்து முகேஷ் குமார் இருக்கார். அவர் நல்லா போட்டார் போன வாட்டி டெல்லி கேபிட்டல்ஸ்காண்டி. இஷாந்த் சர்மா இருக்கார், கலீல் அஹ்மத் இருக்கார். அப்புறம் மெயின் பவுலர் ஆஸ்திரேலியன் பவுலர் ரிச்சர்ட்சன் இருக்கார். ரிச்சர்ட்சன்னும் ஒரு நல்ல பவுலரு. ஆனால் டெல்லி டீமை பார்க்குற வரையும் பார்த்தா ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ஸ்குவாடாக இருக்காங்க இந்த வாட்டியாச்சும் டெல்லி வந்து ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபைடு ஆகுவாங்களா இல்லை ஆக மாட்டாங்களான்னு தெரில. ஏன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி குவாலிஃபை ஆகணும். அவங்களுக்கு மெயினே வந்து இவர் தான், ரிஷப் பந்த் தான். ஏன்னா அப்புறம் பிருத்வி ஷா இருக்கார் பேட்டிங்கில், அவரும் நல்லா விளையாடுவார். பட் ஆனால் இந்த வாட்டி எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரில. ஆனால் டெல்லி டீம் ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இந்த வாட்டி குவாலிஃபை ஆகிற மாதிரி தெரில. ஏன்னா போன வாட்டி குவாலிஃபைட் ஆகலை, இந்த வாட்டியும் குவாலிஃபை ஆகுமான்னு தெரில. ஏன்னா ரிஷப் பந்த் வந்திருக்காரு. ரிஷப் பந்த் வந்து எப்படி இந்த டீமை வந்து வழி நடத்தி கொண்டு போயிடுவார் நல்ல வழியாக தான். ஏன்னா அவங்களுக்கு கோச் வந்து சூப்பர் கோச் இருக்கார், ரிக்கி பாண்டிங். அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐபிஎல்லையும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் இந்த மாதிரி டீம்லாம் ஹேண்டில் பண்ணதில் வந்து அவர் பெரிய கிங் அவர். அதனால் ரிக்கி பாண்டிங்கும் நல்லபடியாக டெல்லி கேபிட்டல்ஸை கொண்டு போவார்னு தான் நானும் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த வாட்டி டெல்லி வந்து எப்படி கொண்டு போவாங்க, எப்படி விளையாடுவாங்கன்ட்டு. பேட்டிங்கை பொறுத்த வரையும் சொல்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா இருக்காங்க, பவுலர்ஸும் நல்லா இருக்காங்க. ஆனால் பேட்டிங்கில் வந்து டேவிட் வார்னரு, பிருத்வி ஷா,
அப்புறமேட்டு மித்தன் மாஷ், அக்ஷர் பட்டேல், ரிஷப் பந்த் அவங்க அடித்தா தான் உண்டு. பிருத்திவி ஷா ஆனால் நம்ப முடியாது. பவுலர் ஷார்ட் பவுல் போட்டால் அவர் கேஸு மாட்டிக்குவார். யாஷ்டால் வந்து போன வாட்டியே நிறையா சான்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் அவர் ஒழுங்காக விளாட்ல, சரியாக விளாட்ல. மெயினாக வந்து அவங்களுக்கு டேவிட் வார்னர், ரிஷப் பந்த், அக்ஷர் பட்டேல், மித்தன் மாஷ் தான். இவங்க தான் பேட்டிங்கில் ரன் அடிச்சு ஆகணும் டெல்லிக்கு. அவங்க ரன் அடித்தா மட்டும்தான் டெல்லியால் வந்து கொஞ்சம் காப்பாற்றி, ரன் அடித்தா தான் மேட்சை ஜெயிக்க முடியுமான கண்டிஷனில் இருக்காங்க டெல்லி. பார்ப்போம் இந்த வாட்டி டெல்லி வந்து எப்படி குவாலிஃபை ஆகுதா இல்லையான்ட்டு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.